ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு வந்தா என்ன செய்யணும்னா, இந்த கவர்மெண்ட்ட சீர்திருத்தம் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா, வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு படிச்ச மாணவர்களுக்கு வேலை தரணும். நல்ல கல்வியை குடுக்கணும். சுகாதாரமான தண்ணி குடுக்கணும் குடிக்கிறதுக்கு. மத்த செய்யற ஒரு ஒரு வசதியும் செய்யறதுன்னா, அவங்க விருப்பம் அது தனிப்பட்ட முறையில செய்யுது. ஆனா முக்கியமானது ஒரு வாழ்வாதாரம் இதுதான் முக்கியமானது. இதுல அதெல்லாம் வுட்டுட்டு, கரண்ட் ஏத்துறது, பத்திரப்பதிவு ஏத்துறது, தண்ணி வரி ஏத்துறது, எல்லாத்தையும் ஏத்திட்டு இன்னைக்கு வருமானம் இல்லாத இருக்கிற வேலை வாய்ப்பும் கான்ட்ராக்ட்ல வுட்டுட்டு, இன்னைக்கு கவர்மெண்ட் ரொம்ப மாத்தி மாத்தி ஒரு பெரிய சிக்கல பண்ணின்னுருக்காங்க. இதெல்லாம் பாதிப்புன்னா மக்களுக்கு தான். இந்த தேர்தல்ல வந்து 4 முனை போட்டி நிலவுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம போட்டின்னா டிஎம்கே கூட்டணி பலமாகுதுன்ற ஒரு தெம்புல அவங்க ஆடுறாங்க. ஆனா அவங்கள கேள்வி அதை அடக்குற அளவுக்கு எதிர்க்கட்சி இது வரைக்கும் பலமா வந்தது கிடையாது. வந்தாலும் அது இதுவரைக்கும் வீடியோல நல்ல செய்தியை மக்கள் குளிர்ற மாதிரி இது வரைக்கும் யாரும் கொடுத்ததும் கிடையாது. முதலமைச்சர் 2 ஆட்சியுமே இந்த வருடத்துல மாத்தி மாத்தி 2 ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் மக்கள் எல்லாரும் வெளியே தான் தோற்றத்துக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க, பேசுறதுக்கு பயப்படுறாங்க, எதிர்கட்சி பயப்படுறாங்க. அடுத்து வரப்போற விஜய் தான் முதலமைச்சர். அவர் வந்தா உங்களோட குறைகள்லாம் இல்ல அவர் ஒருத்தர் மாதிரி அவர் சினிமாவில் சம்பாதிச்சு சொந்த கஷ்டம் செலவழிச்சிக்கிட்டு இருக்காரு. இவங்கள மாதிரி அடுத்த மக்களை சொல்லி சம்பாதிக்கலையே. இப்போ 40 பேர் செத்தாங்க, அரசியல் என்னென்னமோ பேசுறாங்க. ஒரு வீட்டுக்கு 20 லட்ச ரூபாய் கொடுத்து சமரசம் இது வரைக்கும் யாரும் ஒருத்தர் அவர் தப்பு செஞ்சு சொல்லியிருக்காங்களா? சொன்னது கிடையாது. அதனால மக்களை பொறுத்தளவில் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க, செய்திகளை காட்டுவாங்க.